அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பெயர்ச்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 3ஆம் இடத்திற்கும் கேது பகவான் 9ஆம் இடத்திற்கும் பயிற்சியாகக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராகு கேது பயிற்சியில என்ன ஒரு விசேஷமான ஒரு அமைப்புனா, ஆல்ரெடி குரு பகவான் பாகியத்துல உச்சமா இருக்காரு. அந்த உச்ச குருவோட இந்த கேது பகவான் போய் கன்ஜக்ஷன் ஆக போறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் பாகியஸ்தானத்துல இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மேன்மை, ஆன்மீக விழிப்புணர்வு இதை சிறப்பா கொடுத்துரும். அதுலயும் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, விசேஷமான ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு பகவான். அந்த குருவோட ஆன்மீக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் இணையும் போது நிச்சயமா பல வகையில உங்களுக்கு நிறைய புரிதலும் நிறைய தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த வருடம், அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு கேது இணைவு பாகியஸ்தானத்துல இருக்கும். இந்த குரு கேது இணைவு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்பெசிபிக்கா பார்த்துட்டு அதன் பிறகு செக்மெண்ட் வைஸா அந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா குரு கேது பாகியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இந்த குரு கேது இணைவு அப்படிங்கிறது ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்தும். ஆன்மீகம், யோகா, தியானம், மேலும் ஜோதிடம், மறைப்பொருள் சம்பந்தப்பட்ட கலைகள், இது மேல ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பை இந்த குரு கேது இணைவு பாகியத்தில் இருக்கும்போது டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணும். குரு பகவான் பொதுவா பாகியத்தில் இருக்கும்போது இந்த ஆன்மீக தேடல் பொதுவாகவே அதிகரிக்கும். அதோட ஆன்மீக கிரகம் மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேது பகவான் இணையும் போது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் டெப்தா போக வைக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்மீக பயணங்களை நிறைய செய்ய வைக்கும். அதிகமா பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கியம் இந்த குரு கேது இணைவு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பாக்கியத்துல இந்த குரு கேது இணைவு வரும்போது இந்த வெளிநாடு முயற்சி, வெளிநாடு யோகம், பயணம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல சின்ன சின்ன தடை தாமதங்களை கொடுக்கும். ஆனா ஒரு சின்ன தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்தியை உறுதியா கொடுத்துரும். அதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து இந்த 9ஆம் இடத்துல குரு கேது இணைவு வரும்போது நான் பார்த்த வரைக்கும் ஆன்மீக குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். நிறைய சித்தர்களுடைய ஆசீர்வாதம், ஜீவ சமாதிகளுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக குருக்களுடைய ஒரு நல்ல வழிகாட்டுதல் அல்லது அவர்கள் மூலமா ஒரு சின்ன உதவி, இது சார்ந்த வகையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ஒரு ஆன்மீக புரிதல், ஒரு தெளிவு, உங்க மனசுல நீண்ட நாளா இருக்கிற கேள்விக்கான பதில், அதெல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரளவு பாகியத்துல குரு கேது இணைவு இருக்கிறது ஒரு தெளிந்த மனநிலையை கொடுத்துரும். உங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கான பதில இந்த கால
காலகட்டத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். அதை நீங்க டிஃபால்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் உயர்கல்வி ஆராய்ச்சி துறை சம்பந்தமா பயணிக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரம் வந்து புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறதுக்கான சூழ்நிலைகளை அதை கிரியேட் பண்ணி கொடுக்குது. எனவே இந்த குரு கேது இணைவு பாக்கியத்தில் இருக்கிறது நம்ம அதை சாதாரணமா நினைக்க வேண்டாம். புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்குறது, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றது. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலன்னா இப்போ இந்த குரு கேது இணைவு வரும்போது அந்த தெளிவு கிடைச்சிடும். ஒரு இன்ட்யூஷன் பவர் அது டிஃபால்ட்டாவே விருச்சிகத்துக்கு உண்டு, விருச்சிகத்தோட நட்சத்திரங்களுக்கு உண்டு. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே உணரக்கூடிய ஆற்றல் நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு உண்டு. அந்த உள் உணர்வு இப்போ வந்து இன்னும் மேன்மை அடையும், இன்னும் சிறப்படையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து இந்த குரு கேது இணைவு இன்னொரு நல்ல விஷயம் என்ன செய்யும்னா ஆன்மீக சேவைகளை செய்ய வைக்கும். தான தர்மங்கள் செய்யறது, சமுதாயத்துல வந்து ஒரு மதிப்பு மிக்க பெரியவரோட ஒரு தொடர்பு ஏற்படுறது, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆன்மீக சேவை செய்யறது, ஒரு சமூக சேவை செய்யறது, இந்த மாதிரி உங்களோட மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சில சூட்சும வழிகளை இந்த குரு கேது இணைவு பாக்கியத்தில் இருக்கும்போது ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட தூர பயணங்கள், குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த யாத்திரை, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான யோகம் அதெல்லாம் இந்த குரு கேது இணைவுல உங்களுக்கு கிடைக்கும். சோ அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது, ஒரு யோகம் கிடைக்கிறது அப்படின்னாக்கா அதை கரெக்டா நீங்க வந்து யூஸ் பண்ணி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. சோ நீங்க வந்து இடமாற்றம் அடையும் போது இன்னும் மேன்மையான அறிவு, மேன்மையான ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளாரிட்டியோட இந்த குரு கேது இணைவு பாக்கியத்தில் இருக்கிற அந்த விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுல ஏதாச்சும் டிஃபிகல்டிஸ் இருக்கா அப்படின்னாக்கா தந்தையோட ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் கொள்கை ரீதியாக ஒரு சில கருத்து போராட்டங்கள், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்துக்காது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்துக்காது, இந்த மாதிரி தந்தையோட ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் டிஃபால்ட்டா வந்து நீங்களாம். அந்த ஒரே ஒரு சின்ன குறைதான், அதை முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் இந்த குரு கேது இணைவுக்கான ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா தெளிவா பார்க்கலாம். முதல்ல நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சியில தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இது எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் இப்போ நமக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் தொழில இருந்த தடை, தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தொய்வு நிலை, தொழில இருக்கக்கூடிய சங்கடங்கள், தொழில் தொடங்கணும்னு நினைச்ச சார் அது வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கல, நினைச்சதை நினைச்ச மாதிரி செயல்படுத்த முடியல, அந்த சிந்தனை வந்துச்சு ஆனா அதை எக்ஸிகியூஷன் பண்ண முடியல அப்படின்னு உங்க மனசுல இருக்கிற கவலைகள் எல்லாம் சரியாக போகுது. தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் ரீதியா மேன்மை கிடைக்கும், தொழில முன்னேற்றம் ஏற்படும். இப்போ நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட ராகு கேது பயிற்சிக்கு பிறகு லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே தொழில மேன்மை உண்டு, தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. தொழில் சார்ந்த வகையில உங்களுக்கு என்ன வருத்தம் கவலை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். அடுத்தது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அட்வான்டேஜா தான் இருக்கு, பெருசா டிஸ்அட்வான்டேஜா இல்ல. பிளஸ் வந்து அடுத்தது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு நிகழ இருக்கிற அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துடும், அதுவும் நல்ல விஷயம் தான். எனவே இந்த ராகு கேது பயிற்சி உத்தியோக ரீதியா உங்களுக்கு பெருசா டிஸ்அட்வான்டேஜா தெரியல. உத்தியோகத்துல மேன்மை, உயர்வு, உத்தியோக ரீதியா இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு வந்து உத்தியோகத்துல இடமாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பா கிடைச்சிடும். உத்தியோக ரீதியா நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது பிளஸ் குருவோட நல்ல விஷயம். டைம் ரொம்ப நல்லா இருக்கு, வேலைக்கு சிறப்பு. நீங்க உத்தியோக ரீதியா ஏதாச்சும் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம். கம்ப்ளீட்டா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். எனவே இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வேலையில ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, பாக்குற வேலை மனசுக்கு பிடிக்கல, நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் ஓடுதான். அது இந்த வர வருஷம் ஜனவரில இருந்து நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். வேலையில மாற்றம், வேலையில உயர்வு, இப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் மேன்மையான இடத்தை நோக்கிய ஒரு பயணம், இதெல்லாம் இந்த வருஷம் ஜனவரில இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆல்சோ டிசம்பர்ல அதுக்கான முயற்சி தொடங்கிடும், ஜனவரியில அது எக்ஸிக்யூட் ஆயிடும். எனவே வேலையில நல்ல உயர்வு, மாற்றம், வேலை ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வருத்தங்களும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல சனி பார்வை, 11ஆம் இடத்துல சனி பார்வை, இது ஒரு சின்ன மைனஸ் தான். இதுல வந்து குருவோட போய் கேது வேற கன்ஜெக்ஷன் ஆகுது. ஸோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது தான் இந்த கிரக நிலை சொல்லுது. உங்களுக்கு வருமானம் வரவுல பெருசா தடை இல்லை, பணம் வந்துடும். கைக்கு வர பணத்தை நல்லபடியா அதை சேவ் பண்றதுக்கு பார்க்கணும், நல்ல விஷயங்களை முதலீடு பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மெண்டே பண்றீங்கன்னா சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா பண்ணணும். ஏன்னா இந்த நேரத்துல பணம் முடக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிக்குது.
உங்க கையில இருக்கிற பணம் ஏதோ ஒரு விஷயத்துல போய் முடங்குது, அல்லது நீங்க யாருக்கோ நீங்க வந்து கடன் உதவி கொடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு பக்கமா முடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. குறிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இடையில இந்த கொடுத்தல் வாங்கல் அது சார்ந்த விஷயங்கள் இருக்க வேண்டாம். சம்பாதிக்கிறீங்கன்னா அதை வந்து சேஃபா ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பொருளாதாரம் இருக்கிற விஷயத்த மற்றவங்களுக்கு காமிச்சுக்க வேண்டாம். அப்படி காமிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தலைவலியா மாற வாய்ப்பு அதிகம். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட பொருளாதார சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. வேலை, தொழில் இதுல எல்லாம் விருத்தி உண்டு, மேன்மை உண்டு, வருமான வரவும் சிறப்பா இருக்கும். ஆனா வரக்கூடிய பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது. பணம் வந்து ஏதோ ஒரு விதத்துல செலவாயிட்டே இருக்கும். ஒரு திருப்திப்படாத ஒரு மனநிலையை பொருளாதாரம் பயணிச்சிட்டு இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை ஒரு நல்ல விஷயமா அதை வந்து சேஃப்டி ஜோனுக்குள்ள நீங்க வந்து அடக்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச பொருட்களை வாங்கலாம். வண்டி, வீடு, வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் பாவகம் வலிமை அடையுது. ரொம்ப நாளா நான் வந்து வாகனம் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கலாமானா இப்போ வாங்கலாம், டைம் நல்லா இருக்கு. அதே போல ரொம்ப நாளா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அதுக்கான முயற்சியை தொடங்கலாம், நேரம் நல்லா இருக்கு. ஸோ வர பொருளாதாரத்தை ஒரு நல்ல விஷயம், சுப மாற்றங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். கையில பொருளாதாரமா வச்சிருக்கீங்கன்னா அது ஏதோ ஒரு விதத்துல கரைஞ்சிக்கிட்டே இருக்கும், குடும்ப செலவு ஆகிட்டே இருக்கும். அதை வந்து உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு திருப்தி மனநிலை கொடுக்காம ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுத்துரும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், சம்பாதிக்கிறோம், ஆனா கையில ஒரு பணம் தங்க மாட்டேது அப்படின்னு உங்களுக்கு ஒரு குறையாயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ரொம்ப நாளா எந்த விஷயத்த வாங்கணும்னு ஆசை இருக்கோ அந்த விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. அடுத்தது கடன் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 6ஆம் பாவகம் பாதிக்கப்படல, நல்ல பிரச்சனை இல்லை. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு புதுசா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வரதுக்கு சான்ஸ் உண்டு. ஆனா அது சுப விரய செலவுக்கான ஒரு கடனாக இருக்கும், ஒரு குடும்ப மாற்றத்துக்கான ஒரு கடனா இருக்கும். இப்போ வரைக்கும் கடன் தொந்தரவு இல்லை, கடன் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா ஒரு தடுமாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சிகத்துக்கு பயணிச்சிட்டு இருக்கு. 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு குறிப்பா ராகு கேது பயிற்சியாகி ஒரு 6 மாதம் கழித்து கடன் சிந்தனை வரும், கடன் வாங்கி மாற்றம் செய்ய வைக்கும். ஒரு சுப மாற்றத்திற்கான ஒரு சின்ன கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கடன் வாங்குறீங்கன்னா அதை ஒரு லிமிட்டா வாங்குறது நல்லது. அளவுக்கு மீறி வாங்கி அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்க. சோ இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதும். மற்றபடி கடன் வாங்கி சுப மாற்றம் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம். சின்னதா கடன் வாங்கி உங்களோட சுப மாற்றத்துக்கான ஒரு முயற்சிகளை நீங்க தொடங்கலாம். அதுக்கு நேரம் நல்லா இருக்கு. கடன் உதவி கேட்டாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுக்கும் பாசிட்டிவா இருக்கு. சோ அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்தா இன்னும் சிறப்பான ஒரு பலன்களை நீங்க அடைய முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை இது சார்ந்த விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 2ஆம் அதிபதி குரு பகவான் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அதுவும் உச்சமா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கேதுவோட இணைய போறாரு, டிசம்பருக்கு பிறகு கேதுவோட இணைய போறாரு. அதே போல 2ஆம் இடத்துல ஆல்ரெடி சனியுடைய பார்வை. சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். இருப்பினும் குடும்பத்துடைய மதிப்பு மரியாதை உயர ஆரம்பிக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. குடும்பத்துடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், அதுலயும் மாற்று கருத்து இல்ல. குடும்பத்துல ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபட ஆரம்பிப்பாங்க, அதுவும் சிறப்பு தான். ஆன்மீக காரியங்கள் அல்லது ஆன்மீக சுப நிகழ்வுகள் குடும்பத்துல ஏதாச்சும் நடக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா ஜனவரில இருந்து ஜூன் மாசத்துக்குள்ள ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி பிரகாசமா இருக்கும். இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில இந்த கருத்து வேறுபாடு, வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கேதுவோட அந்த 2ஆம் அதிபதி குரு பகவான் இணையும் போது கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும். குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. தந்தையோட அதிகமான ஆர்குமெண்ட்லாம் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. அல்ல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த உறவு நிலைகள்ல கொஞ்சம் அனுசரிப்பு, கவனம் இதெல்லாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி ஃபேமிலி ரீதியா ஏதாச்சும் டல்லா இருக்கானா இல்ல, ஃபேமிலியில உயர்வு மாற்றம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு. ஆர்குமெண்ட்டை கம்மி பண்ணிக்கணும். அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போறது ரொம்ப நல்லது. ஏன்னா முக்கியமா வந்து ஃபேமிலியில வந்து இந்த நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த ஆர்குமெண்ட் தான் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் ஓரளவுக்கு நம்ம சரி பண்ணி நகர்த்தினா இன்னும் சிறப்பா இருக்கும். மற்றபடி வேற எதுவும் குறையா தெரியல. குடும்பம் சார்ந்த வகையில உயர்வு, குடும்பம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. குடும்பம் பற்றி உங்களுக்கு மேஜரா இருக்க வந்த கவலைகள் இந்த ராகு கேது பயிற்சியில நிவர்த்தி ஆகும். குடும்பம் சார்ந்த வகையில நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, ஃபேமிலியில ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துரும். எனவே குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். பேச்சுவார்த்தைகள்ல மட்டும் நிதானமா இருந்தா போதும்.
அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடம் நமக்கு வந்து ரிஷபமா வரும். 7ஆம் இடத்துல சனியுடைய பார்வை ஒரு சின்ன குறை தான் அது. ஏன்னா ஆல்ரெடியே நிறைய பேருக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நிறைய தடை, குழப்பம். இந்த திருமண முயற்சி வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குமா கொடுக்காதா, வரன் நல்லபடியா அமையுமா அமையாதா, ஒரு சிலர் காதல் உறவுல இருப்பாங்க, அந்த காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதாங்கிற மாதிரி குழப்பம், குடும்பத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் திருமண முயற்சி சார்ந்த வகையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னா கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இந்த 2026 டிசம்பர் மாதத்துக்கு பிறகு திருமண முயற்சிகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள்லாம் இருக்கும். திருமணம் நடக்குமா நடக்காதானா திருமணம் நடக்கும். ஒரு போராட்டத்தோட, ஒரு குழப்பத்தோட, ஒரு ஏற்றத்தாழ்வோட அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன குறை, ஒரு சின்ன ஏற்றத்தாழ்வோட அந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகளை பண்ணலாம். கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் போராட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சுப செய்தி உங்களுக்கு கொடுத்துரும். இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதனால நீங்க திருமண முயற்சிகளை பண்ணலாம். அதுக்கு இடைப்பட்ட தருணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் ஃபேவரா இருக்கு. அல்ல திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும், ஆனா ஒரு குழப்பத்தோட, ஒரு ஏற்றத்தாழ்வோட நடக்க வாய்ப்பு அதிகம். அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவகத்துல சனியுடைய பார்வை மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு. ராகு கேது பயிற்சிலாம் வந்து உங்களுக்கு வந்து மன வாழ்க்கை ரீதியாக எதுவும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் பண்ணல. நிறைய இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மன வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. தேவையில்லாத ஆர்குமெண்ட், தேவையில்லாத வாக்குவாதங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. முக்கியமா உங்களை ஆன்மீக பக்கம் நீங்க திசை திருப்பிட்டீங்கன்னா நீங்க சேஃப்னு அர்த்தம். ஆன்மீகம், தியானம், யோகா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களோட ரெகுலர் ரொட்டீன்ல நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கை உங்களுக்கு பெருசா பாதிப்பை கொடுக்காது. இல்லைன்னா இந்த சனியுடைய பார்வை வாழ்க்கையினுடைய அந்த உறவுகளில் ஒரு ஏற்றத்தாழ்வு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளை தொடர்ச்சியா கொடுக்க வாய்ப்பு உண்டு. எனவே இந்த நேரத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மை, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த ஒரு குணம், அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. எனவே மன வாழ்க்கையில கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சனி பார்வை 7ஆம் இடத்துல பதியும் போது ஒண்ணு வாழ்க்கை துணை வழியில ஆரோக்கிய ரீதியான ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து கொஞ்சம் சோதிக்கும். வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம், வாழ்க்கையினுடைய அந்த உறவு நிலை, இதுல எல்லாம் கொஞ்சம் சகிப்புத்தன்மை, கவனம், நிதானம் இதை நம்ம கடைபிடிச்சோன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பகவான், ஆனா 5ஆம் அதிபதி இப்போ உச்சமா இருக்காரு, கேதுவோடு இணைந்து இருக்காரு. இப்போ புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்குமானா சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணலாம். சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கு, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கு. அதை மட்டும் நீங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா இந்த நேரத்துல உறுதியாக புத்திர பாக்கியத்துல சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா முயற்சி பண்ணலாம். அடுத்தது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஆல்ரெடி பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை நினைச்சு ஒரு வருத்தம், ஒரு கவலை, ஒரு சின்ன மன உளைச்சல் இதெல்லாம் இருக்கு ஒரு பக்கமா. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பிள்ளைகள் சார்ந்த கவலைகளை கொடுத்தே தீர்வார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப 5ஆம் அதிபதி உச்சம், பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கு, பெருசா எதுவும் குழப்பமா இல்ல. அதே போல இந்த ராகு கேது பயிற்சி வேற ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணதா பிள்ளைகள் சார்ந்த வகையிலனா எதுவும் இல்லை. எனவே பிள்ளைகளுடைய ஆதரவு, பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பா இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்து வந்த கவலைகள், குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். சனி பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் டாப்டி தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து 5ஆம் அதிபதி பலமா இருக்காரு. ஆகவே பிள்ளைகள் சார்ந்த வகையில வேற எதுவும் பெருசா டிஃபிகல்ட்டா தெரியல. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இந்த சுப விசேஷங்கள் கொஞ்சம் தாமதப்படுது. அது மட்டும் தான் கொஞ்சம் மெயினா உங்களுக்கு இந்த நேரத்துல இண்டிகேட் பண்ணுது. மற்றபடி பிள்ளைகளுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள், ஏதாச்சும் சுப மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். 5ஆம் அதிபதியோட கேது இணைகிறது ஒரு சின்ன சின்ன தடை தாமதங்களை கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா கொடுத்துரும். ஒரு சில குழப்பம், ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைச்சிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த காலகட்டத்தில் ஒரு சிறப்பாக அதை செஞ்சு முடிக்க முடியும். ஓவராலா குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. சின்ன சின்ன குழப்பங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இதோட எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம முக்கியமா பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளுக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 9ஆம் இடத்துல குரு கேதுவுடைய இணைவு. கேது வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், ராகு பகவான் 3ஆம் இடத்துலயும். இது கல்விக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுதா அப்படின்னா இல்ல, கல்விக்கு மேன்மை தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். சிந்தனையில இருந்த குழப்பம், ஏற்றத்தாழ்வுகள், கல்வியில இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம், தடுமாற்றம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கல்வியில மேன்மை உண்டு. குறிப்பா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தெளிந்த ஞானம் கிடைக்கும், தெளிந்த அறிவு கிடைக்கும். ஒரு ஆராய்ச்சி துறையில இருக்கீங்க, மருத்துவ துறையில இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களோட கல்வி முறையை சிறப்பா நீங்க
படித்து முடித்து நல்ல ஒரு வெற்றி சதவீதத்தை இந்த நேரத்தில் உங்களால பெற முடியும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே கல்வியில நல்ல மேன்மை உண்டு. கல்வி ரீதியே எந்த தடுமாற்றமும் இல்லை. இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல அமர்ந்திருந்த அந்த ராகு பகவான் கல்வியில ஒரு விரக்தி, ஏற்றத்தாழ்வு, கவனச்சிதறல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. டிசம்பருக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கல்வி ரீதியா நீங்க எடுக்கிற எஃபோர்ட், நீங்க எடுக்கிற முயற்சி சிறப்பான வெற்றியை கொடுத்துரும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஆல்ரெடி கல்வியில ஒரு சில ஏற்றத்தாழ்வு ஆயிடுச்சு, கொஞ்சம் அரியர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த நேரத்துல கம்ப்ளீட் பண்ணி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நேரம் இது. எனவே கல்வி ரீதியா நல்ல உயர்வு, நல்ல மாற்றம், கல்வியில முன்னேற்றம் இதெல்லாம் சிறப்பா உங்களுக்கு உண்டு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் நம்மள கடந்த காலகட்டங்கள்ல மன ரீதியாகவும் பாதிக்க வச்சாரு, உடல் ரீதியாகவும் ஒரு சில ஏற்றத்தாழ்வு, சோர்வு அமைப்புகள்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஒரு எனர்ஜியா இல்ல, ஒரு புத்துணர்ச்சியா இல்ல, ஒரு தெளிவோட நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் பயணிச்சிட்டு இருந்துச்சு. இப்ப 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த ராகு பகவான் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைகள், வருத்தங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுவாரு. ஆரோக்கியத்துல மேன்மை, ஆரோக்கிய ரீதியா பெருசா இந்த குறையும் இல்ல. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 9ஆம் இடத்துல குருவும் கேதுவும் இணைகிறது. ஒரு கொழுப்பு கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இத இந்த வருஷம் டிசம்பர்ல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையா அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பா பார்த்தீங்கன்னா தொடை பகுதி, இடுப்பு பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் ஏதாச்சும் கட்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அப்படியே மறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கிறவங்க உடனே மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்கிறது நல்லது. அப்படி எதுவும் தெரியல அப்படின்னாக்கா அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே உடல் ரீதியா மேஜரா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கானா எதுவும் இல்லை. ஆரோக்கியம் மேன்மை தான் அடையுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. உடல் ரீதியா இதுவரைக்கும் இருந்து அந்த சோர்வு, ஒரு உற்சாகமற்ற அந்த ஒரு மனநிலை அதெல்லாம் மாறுது. இப்ப தெளிவு அடைகிறீங்க, சிந்தனை தெளிவு கிடைக்குது, ஆன்மீக விழிப்புணர்வு கிடைக்குது, ஆரோக்கியம் இன்னும் மேன்மை அடையுது, நல்லா எனர்ஜியா ஃபீல் பண்றீங்க, நினைக்கிற விஷயத்த நினைக்கிற மாதிரி செயல்படுத்துறீங்க. அந்த திங்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எக்ஸிகியூஷன் ஆகுது. அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு புத்துணர்ச்சியா உங்களோட பயணத்தை தொடங்குறீங்க. எனவே ஆரோக்கிய ரீதியா மேஜரா எந்த பிரச்சனையும் தெரியல. டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் குரு கேது இணைவு இருக்கிறதுனால அந்த கட்டி சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏதாச்சும் அப்படி நீங்களாம். குறிப்பா சூட்டு கட்டி வருது அல்லது வேற ஏதாச்சும் கொழுப்பு கட்டி வருது, இது இந்த தொடை பகுதி, இடுப்பு பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதை மட்டும் பராமரிச்சுட்டா போதும். மற்றபடி வேற எதுவும் பெருசா குழப்பமா தெரியல. அதற்கு அடுத்தபடியா மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மன ரீதியா இருக்கிற குழப்பம், விரக்தி எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். மனசுலயும் ஒரு உற்சாகம், ஒரு எனர்ஜி, உடைய மன ஆரோக்கியத்தை நீங்க இப்போ மீட் எடுத்துருவீங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் இது. இப்ப நிறைய பேர் தியானா, யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் ப்ராப்பரா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்கான ஷெட்யூல் எல்லாம் போட்டு கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எனவே இந்த நேரம் மன ரீதியா உங்களுக்கு சோர்வை கொடுக்காது. மன தெளிவோட பயணிச்சு உங்களுடைய இலக்கை நீங்க அடைய போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்து இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு முயற்சியில வெற்றியை கொடுத்துரும். உபஜய ஸ்தானத்துல ராகு பகவான். எனவே நல்ல தைரியம், நல்ல வெற்றி சதவீதம், இடமாற்றம் அடைந்து புகழடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த நேரத்துல கொஞ்சம் பயணம், அலைச்சல் அதிகமா இருக்கும். அது ஏதாச்சும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கறதானா இல்ல, உங்களுக்கு மேன்மையை தான் கொடுக்குது. புதிய விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறது, புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனை இப்ப வளர ஆரம்பிக்கும். அடுத்தது வார்னிங் பகுதி எந்த பக்கம் இருக்குனாக்கா, இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்களோட தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்களோட அந்த உறவு நிலை, அதுல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். மற்றபடி வேற எதுவும் பெருசா மைனஸா தெரியல. இந்த நேரத்தில் நல்ல தைரியம், வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை, ஒரு விவேக குணம், இது இப்போ உங்களுக்கு சிறப்பா மேன்மை அடையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 9ஆம் இடத்துல கேது. இந்த 9ல இருக்கக்கூடிய கேது ஆன்மீக சேவைக்கு சிறப்பு, ஆன்மீக ஈடுபாடுக்கு சிறப்பு. அதே போல ஆன்மீக பெரியோர்கள், குருமார்கள், துறவிகள் இவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சிறப்பு. ஆன்மீக பயணம், ஆன்மீக யாத்திரை செய்யறதுக்கு சிறப்பு. 9ல இருக்கிற கேது ஆன்மீக விழிப்புணர்வு கொடுக்கும், ஆன்மீக ஈடுபாட்டை கொடுக்கும், ஆன்மீக சேவைகளை செய்ய வைக்கும். அப்படி அந்த மாதிரி ஆன்மீக சேவைகள்லாம் நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 9ல இருக்கிற கேது பெருசா தோஷ அமைப்புகளை கொடுக்காது. இதுல இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஜாதகத்திலையும் லக்னத்திற்கு 9ல கேது இருக்கான்னு பாருங்க, அல்லது ராசிக்கு 9ல கேது இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா உறுதியா ஆன்மீகம், ஆன்மீக ஈடுபாட்டை உறுதியை கொடுத்துரும், மாற்றுக்கிறதே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மன ரீதியா சிந்தனை வந்தாலும் செயல் ரீதியா அந்த அமைப்பு வராது. உங்களுக்கு ஜாதக பிரகாரம் 9ஆம் இடத்துல கேது இருக்கு, லக்னத்திற்கோ ராசிக்கோ 9ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா உறுதியா ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக சேவை, ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு, ஜோதிடம் சார்ந்த தேடல், தியானம், யோகா, இது மாதிரியான அந்த விழிப்புணர்வை நோக்கி ஒரு பயணத்தை கொடுத்துரும். அதற்கு அடுத்தபடியா நான் உங்களுக்கு சொல்றது முக்கியமான வார்னிங், 9ல இருக்கிற கேது தந்தை சார்ந்த விஷயங்களை ஏற்றத்தாழ்வு கொடுக்க வாய்ப்பு அதிகம். தந்தையோட உறவு நிலையில கவனம் தேவை, தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை.
தந்தையோட அந்த பேச்சு வார்த்தைகள ஒரு நிதானம் இருக்கணும். ஸோ இதை மெயினாக நீங்கள் இந்த நேரத்தில் பராமரிச்சுக்கிறது நல்லது. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக குழப்பமாக மைனஸாக எதுவும் தெரியல. மற்ற அனைத்து விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில் ஏதாச்சும் ஆன்மீக பரிகாரங்கள் இருக்கா, ஏதாச்சும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்த வரைக்கும் ஒரு சின்ன ஆன்மீக வழிபாடு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ப்ளஸ் வேறு ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு பார்த்த வரைக்கும் அந்த ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய பரிகாரமும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் பரிகார அமைப்புகள்லாம் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயம், இது எல்லாரும் செய்யணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்பு நிறைய தெரியுது, ஒரு மாதிரி டல்லாகவே போகுது அப்படின்னாக்கா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பரிகாரம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக தான் கொடுக்கணும். அதுவும் இதில் ஆழமான நம்பிக்கை உள்ளவங்க மட்டும்தான் அந்த பரிகார அமைப்புகளை செய்யும். இது செஞ்சால் அது கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்குறவங்களுக்கு பரிகாரம் வேலை செய்யாது. அது ஆழமாக நம்பணும். நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது ஒரு ஆழ்மன சக்தியின் அடிப்படையில் அந்த நம்பிக்கை ஒரு உண்மையாக மாற ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு அறிவியல் ரீதியான ஒரு தத்துவம். எனவே இந்த வழிபாடை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல உங்களுக்கு நான் கொடுக்குற வழிபாடு ஒரு கேது பகவானுடைய பிரசித்தி பெற்ற ஸ்தலம், அதாவது சென்னை பகுதியில் கிருகம்பாக்கம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியால கேதுவுடைய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் இருக்கு. அதாவது அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம் இருக்கு. இது கேது பகவானுடைய கஷேத்திரம். கேதுவுடைய தோஷம் உள்ளவங்க இந்த கஷேத்திரத்துக்கு நிவர்த்தி செய்துட்டு போறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பாகியத்துல கேது இருக்காரு. இந்த பதவி உயர்வு, பெயர், புகழ், கௌரவம், தந்தையோட ஒரு சில மனஸ்தாபங்கள், இது மாதிரியான வருத்தங்கள் உள்ளவங்க இந்த ஸ்தலத்தை விசிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கேதுவால ஏற்படக்கூடிய தோஷ அமைப்புகள், உங்களோட முயற்சியில் இருக்கக்கூடிய தடை அமைப்புகள், இதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆன்மீக தெளிவு, ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தை நீங்க விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். எனவே அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் சென்னையில கிருகம்பாக்கத்துல இருக்கு. ஸோ முடிந்தவர்கள் அந்த ஸ்தலத்தை நீங்க போய் விசிட் பண்ணி வழிபட்டு வரலாம். முகவரி அப்படின்னு பார்க்கும்போது அருள்மிகு ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில், கங்கை அம்மன் கோவில் வீதி, பாலகிருஷ்ணன் நகர், கிருகம்பாக்கம், சென்னை. ஸோ இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவை விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஒரு அமைப்பு. இது ஒரு ஃபர்ஸ்ட் பரிகாரமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கோவில் விசிட்டுக்கு இந்த கோவிலை நீங்க விசிட் பண்ணலாம். அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்றது, நான் ரொம்ப தூரமா இருக்கேன் சார், எனக்கு அவ்வளவு தூரம்லாம் விசிட் பண்றதுக்கு சான்ஸ் இல்லை, வீட்லயே ஏதாச்சும் ஒரு வழிபாடு மாதிரி பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா, அல்லது எங்க ஏரியால இருக்கிற ஸ்தலங்களை விசிட் பண்றதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்கா அப்படின்னா விநாயகரை பிடிச்சுக்கோங்க. விநாயகர் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு மோர் தென் கிளாரிட்டி கொடுக்கும். ஏன்னா கேதுவுடைய அதிதேவதையே விநாயகர் தான். ஸோ டெய்லி விநாயகரை வணங்கி நீங்க ஒரு விஷயத்தை நீங்க தொடங்கும் பொழுது அந்த முயற்சி வெற்றி அடையும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே விநாயகர் வழிபாடு பண்ணாலே மேக்சிமம் மோர் தென் எனாஃப் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் சொன்ன ஸ்தலம் உங்க ஏரியால பக்கத்துல இருக்கு. நீங்க சென்னை சுற்று வட்டாரத்துல இருக்கீங்க, உங்களால ஈஸி டு விசிட் பண்ண முடியும் அப்படின்னா போய் விசிட் பண்ணுங்க. நான் சொன்ன ஸ்தலத்தை ரொம்ப லாங்ல எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்க ஏரியால இருக்கக்கூடிய விநாயக பகவானை நீங்க வழிபடுறது சிறப்பு, அதுவே போதும் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே நான் 2 வழிபாடு கொடுத்துருக்கேன். ஒரு ஆலயத்தை விசிட் பண்ண சொல்லி ஒரு வழிபாடு கொடுத்துருக்கேன். அதை செய்ய முடியாதவங்க விநாயகர் வழிபாடு உங்க ஏரியால உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பழமையான பிரசித்தி பெற்ற விநாயகருடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு விநாயக வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் சாற்றி விநாயக பகவானை தொடர்ச்சியா வழிபடுறது ரொம்ப நல்லது. ஸோ அதை முடிஞ்சவங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு தெளிந்த ஞானம், தெளிந்த அறிவு, உங்க மனசுல இருக்கிற குழப்பம், தந்தை சார்ந்த வகையில, தந்தை வழி உறவுகள் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய குழப்பம், உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தடை தாமதம், இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பிராக்டிகலா இந்த நேரத்தில் வேற ஏதாச்சும் பரிகாரங்கள் செய்யலாமா அப்படின்னு பார்த்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஆன்மீக சேவை செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆன்மீக சேவை, ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் அன்னதானம் போடுறது ரொம்ப நல்லது. அதே போல அனாதை ஆசிரமங்கள், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லது. ஆதரவற்ற முதியோர்கள், அந்த முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு அவங்க கூட ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவுகளை உங்க கையால பரிமாறி அவங்கள சாப்பிட வச்சு அழகு பார்க்கறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய புண்ணியத்தை பெற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். பிராக்டிக்கலா நான் உங்களுக்கு கொடுக்குற வழிபாடு ஆன்மீக சேவை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா ஆலயங்கள்ல உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். அதற்கு அடுத்தபடியா ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவி செய்யறது. முக்கியமா முதியோர்கள், ஒரு ஆசிரமத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அங்க ஃபுட்டுக்கு ஒரு டே நீங்க டொனேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல உங்களுடைய சேவைகளை நீங்க செய்யலாம். ரொம்ப பெருசா பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களால முடிஞ்ச சின்ன உதவி நீங்க பண்ணாலே அது மோர் தென் எனாஃப். மனம் உகந்து மனம் குளிர்ந்து நீங்க கொடுக்குற ஒரு சின்ன உதவி உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகளை அது தீர்த்து வைக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓவரால் அந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு செக்மெண்ட் வைஸா பிரிச்சு நான் பலன்களும் கொடுத்துருக்கேன். பிளஸ் பரிகார அமைப்புகளும் தனித்தனியா உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல உள்ள எல்லாத்தையும் நீங்க
ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, அதை நம்பிக்கையோட செய்யுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இது மாறுபடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் ராகு கேது எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்குதான்னு பாருங்க, அல்லது ராகு புத்தி கேது புத்தி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுப தசையா அல்லது அவயோக தசையா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க அந்த சுப பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துடும். நெகட்டிவா சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதுவே அவயோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா பலன்கள் அப்படியே உல்டாவா மாறும். அதிக விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட தசா புக்தியை செக் பண்ணும். உங்க பர்சனல் சாட்ல ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பொறுத்து அதுக்கப்புறமா அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்.